வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பாஸ், இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பொது அறிவுல யூனிட் 4ல இருக்கக்கூடிய டாபிக் பாலிட்டி. பாலிட்டின்றது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. பாலிட்டில இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்றதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முகப்புரை, பிரியாம்பிள். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பாஸ். ஒரு 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முகப்புரை, பிரியாம்பிள்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க, நம்ம எப்படிலாம் படிக்கணும், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பாஸ். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? தோற்றியா ஜெயிச்சியான அடுத்தவன் சொல்லக்கூடாது, உனக்குள்ள இருக்கிறவன் சொல்லணும். புத்தி உள்ளவன் ஜெயிப்பான். போய் வேலை பார். காரணம் மற்றும் கூற்றுமுறை. கூற்று: அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம்: அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. ஈஸியான கேள்விதான் பாஸ், சால்வ் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்புல பிரியாம்பிள், முகப்புரைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த முகப்புரையை தான் நம்ம முன்னுரைன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கட்டுரை எழுதுவோம் பாஸ். இந்த கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கட்டுரையில முன்னுரைன்னு ஒண்ணு எழுதுவோம். இந்த முன்னுரை எதற்காக எழுதுறோம்? இந்த கட்டுரை ரொம்ப பெருசா இருக்கும், அதை சிம்பிளிஃபைடா சுருக்கமா சொல்றதுக்காக இந்த முன்னுரை எழுதுவோம். அதே போலதான் இந்திய அரசியலமைப்பு வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், நீளமான எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. அப்ப அதை பத்தின ஒரு சுருக்கம் தான் இந்த பிரியாம்பிள், முன்னுரை. முன்னுரையை படிச்சாலே இந்திய அரசியலமைப்புல என்ன சொல்ல வர்றாங்கன்றத நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். இந்த பிரியாம்பிள்ல 5 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. அது எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இப்ப தமிழ்ல பார்த்துருவோமா? இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இப்ப அந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கூற்று காரணம் கேள்வியை பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்கு பாஸ். ஃபர்ஸ்ட் நீங்க கூற்றை படிக்கணும். கூற்றை படிச்சு முடிச்சுட்டு ஆங்கிலம் அப்படின்னா பிகாஸ் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும். தமிழ்னா ஏனென்றால் அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்தணும். இப்ப கூற்றை நான் படிக்கிறேன். அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்ட். ஏனென்றால் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை படிக்கணும். ஏனென்றால் அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இதுவும் கரெக்ட். அப்ப கூற்றும் காரணமும் சரியான விளக்கத்துல இருக்கு. இதை நம்ம கண்டுபிடிச்ச பிறகு சரியான பதில் எதுன்னு பார்த்தோம்னா, கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுவை சரியாக விளக்குகிறது. சோ இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பில் சமயச்சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஈஸியான கேள்விதான் பாஸ். அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சமயச்சார்பற்ற, மதச்சார்பற்ற, செக்குலர் ஸ்டேட்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்புல பிரியாம்பிள், முகப்புரை இருக்கு. இந்த முகப்புரை அமெரிக்க அரசியலமைப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்திய அரசியலமைப்பும் முகப்புரையுடன் தொடங்கும். ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் இந்தியாவுடைய முன்னுரை எழுதப்பட்டது. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல கொண்டு வந்து இந்த முகப்புரை, முன்னுரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இதுல இந்த செக்குலர் மட்டும் நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப பிரியாம்பிள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் பாஸ் இந்தியாவுடைய தற்போதைய பிரியாம்பிள், முன்னுரை, முகப்புரைன்னு கூட நம்ம சொல்லலாம். இதை நான் தமிழ்ல ரீட் பண்றேன் பாஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கனாலே இதை கட்டாயம் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். இந்திய மக்களாகிய நாம்
இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி தத்துவ குடியரசாக நிறுவுவதற்கும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் பின் வருவனவற்றை உறுதி செய்வதற்கும் மனப்பூர்வமாக தீர்மானித்துக் கொள்கிறோம். சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி, சிந்தனை, கருத்து, வெளிப்பாடு, நம்பிக்கை, கோட்பாடு மற்றும் வழிபாட்டு சுதந்திரம், தகுதிநிலை மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தவும், தனிமனித கண்ணியத்தையும் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்யும் வகையில் அவர்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்க்கவும். நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் இந்த 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாளில் இதன் மூலம் இந்த அரசியலமைப்பை இயற்றி நமக்கே வழங்கிக் கொள்கிறோம். இதுல இந்த மதச்சார்பற்ற செக்குலர் அப்படின்ற வார்த்தையை பத்தி நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பாத்துரலாம் என்னன்னு சொல்லிட்டு. 1950ல இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுது. அப்போதைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இம்ப்ளிசிட்டா தான் செக்குலரிசத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளிப்படையா மதச்சார்பற்ற செக்குலரிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா மறைமுகமா நிறைய ஆர்டிக்கல் மதச்சார்பின்மையை பத்தி தான் பேசுது. சார் என்ன சார் சொல்றீங்க, ஒன்னும் புரியலேன்னு கேட்டா இப்ப கவனிங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு, பார்ட் 3ல. இந்த பகுதியில ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், லோக்கல் அத்தாரிட்டி எல்லாத்தையும் குறிக்கும். இந்த ஸ்டேட் என்பவர்கள் நல்லா கவனிங்க, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் ரிலீஜியன் அடிப்படையில யாரையும் பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்தியாவில் ஹிந்து ரிலீஜியன் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, சீக்கிசம் இருக்கு, பார்சி ரிலீஜியன் இருக்கு. இவ்வளவு ரிலீஜியன் இருந்தாலும் ரிலீஜியன் அடிப்படையிலையும் யாரையும் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. யாரு? ஸ்டேட். அப்போ வெளிப்படையா நம்ம செக்குலரிசம் மதச்சார்பின்மை என்ற சொல்ல பயன்படுத்தாட்டியும் இம்ப்ளிசிட்டா மதச்சார்பின்மையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1976ல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்து பிரியாம்பிள் முன்னுரையில செக்குலர் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையாக எழுதப்படுது. இந்த செக்குலரிசம் என்னன்றத எஸ்ஆர் பொம்மாய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994ல உச்ச நீதிமன்றம் வழக்குல தீர்ப்பு வழங்குறாங்க. செக்குலரிசம் என்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பகுதி. இது பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை அம்சம்னு சொல்றாங்க. இதற்கு அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தும் இந்த செக்குலரிசத்தை நம்ம டெலீட் பண்ண முடியாது. அப்ப இந்திய நாடு எப்போதுமே ஒரு செக்குலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற ஒரு நாடாதான் இருக்கும் அப்படின்றத இந்த எஸ்ஆர் பொம்மாய் வழக்குல தெளிவா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இப்போ 2 விதமான செக்குலரிசம் மதச்சார்பின்மை இருக்கு பாஸ். மேற்கத்திய நாடுகள்ல செக்குலரிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்தியாவில் செக்குலரிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வெஸ்டர்ன் செக்குலரிசம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்டேட் இருக்கும் பாஸ். ஸ்டேட் அப்படின்னா கவர்மெண்ட். ரிலீஜியன் இருக்கும், மதம். ஸ்டேட் மதத்துக்குள்ள தலையிட மாட்டாங்க, மதம் ஸ்டேட்டுக்குள்ள தலையிட மாட்டாங்க. ஒரு கிளியர் செப்பரேஷன் ஆஃப் வால் இருக்கும். ஆனா இந்தியன் செக்குலரிசத்தை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா மதத்தையும் இந்தியால ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே போல எல்லா மதத்தையும் நியூட்ரலா ட்ரீட் பண்ணுவோம். இதற்கு பெயர் சர்வ தர்ம சம்பவான்னு சொல்லுவாங்க. அதே போல இந்தியன்ற ஸ்டேட்டுக்கு அஃபீஷியல் ரிலீஜியன் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லா மதத்தையும் சமமாக தான் நடத்துவோம். அட் த சேம் டைம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட், ரிலீஜியன்ல ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா இன்டர்ஃபியர் ஆகும், தலையீடு செய்யும். எடுத்துக்காட்டு, ஒரு ரிலீஜியன் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஃபாலோ பண்றாங்க, அதே போல அவங்களுடைய தனிப்பட்ட சட்டங்கள்ல பெண்களுக்கு அடக்குமுறை நிகழ்த்தப்படுது அப்படின்ற பட்சத்துல ஸ்டேட் ரிலீஜியன்ல தலையிடும். ஆனா மேற்கத்திய மதச்சார்பின்மையில அப்படி பண்ண முடியாது. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இந்தியாவில் மைனாரிட்டி, சிறுபான்மையினர் ஏதாவது ஸ்கூல்ஸ் நடத்துவாங்க,
அவங்களுக்கு ஸ்டேட் ஃபினான்ஷியல் எய்டு கொடுப்பாங்க. எதற்காக? சமூக நீதியை காப்பாற்றுறதுக்கும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும். இதுதான் பாஸ் செக்குலரிசம், மதச்சார்பின்மை. ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கேள்வியை பார்ப்போம். கேள்வியை பாருங்க. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. சரி. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. ஸ்டேட் ஷால் நாட் அப்ஹோல்ட் எனி ரிலீஜியன் அஸ் அ ஸ்டேட் ரிலீஜியன். இந்த ஸ்டேட் மட்டும் கரெக்ட். அடுத்து பாருங்க. சமயச்சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். ஆமா, எஸ்ஆர் பொம்மாய் வழக்குல தெளிவா சொல்லிட்டாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை அம்சம்னு சொல்லிட்டு. 4வது கூற்ற பாருங்க. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. தப்பு பாஸ், தப்பு. ஸ்டேட் நெக்லெக்ட் ஆல் ரிலீஜியன்ஸ். இந்த கூற்று தவறானது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. 1 ரைட்டு, 2 ரைட்டு, 3 ரைட்டு, 4 மட்டும் தவறானது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின் வருவனவற்றில் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? ஈஸியான கேள்விதான் பாஸ், சால்வ் பண்ணிடலாம். முகப்புரை. அமெரிக்க அரசியலமைப்பை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம பிரியாம்பிள் முகப்புரையை உள்ள கொண்டு வந்திருப்போம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல இந்த முகப்புரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. தமிழ்ல சமதர்மம், மதச்சார்பின்மை, இன்டெகிரிட்டிக்கு ஒருமைப்பாடு தான் கரெக்டானது. ஆனா சில இடங்கள்ல நேர்மைன்னு கூட கொடுத்திருப்பாங்க. இப்போ பிரியாம்பிள் பத்தி நம்ம பார்ப்போம் பாஸ். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரியாம்பிள். இதுல நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சோசியலிஸ்ட், செக்குலர், இங்க இருக்கக்கூடிய இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தைகள் தான் புதிதாக சேர்க்கப்பட்டது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 அடிப்படையில. இப்போ 1950ல இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சுல, நடைமுறைக்கு வரும் பொழுது இருந்த பிரியாம்பிள் தான் இது. இங்க கவனிச்சு பாருங்க. சாவரின், அதற்கு பிறகு டெமோக்ராட்டிக், அதற்கு பிறகு ரிப்பப்ளிக். இப்ப இந்த சாவரினுக்கும் டெமோக்ராட்டிக்கும் இடையில தான் சோசியலிஸ்ட், செக்குலர் என்ற வார்த்தை புதிதாக சேர்க்கப்பட்டது. அடுத்து பாருங்க. இந்த இடத்துல யூனிட்டி ஆஃப் த நேஷன் இருக்கா? இப்ப இந்த இடத்துல யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். அப்ப இன்டெகிரிட்டின்ற வார்த்தை புதிதாக சேர்க்கப்பட்டது. அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல தான் மதச்சார்பின்மை, செக்குலர் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். பாஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்த கேள்வியை படிச்சு பார்த்தாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள்ல ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ராட்டர்னிட்டியுடைய தமிழாக்கம் தான் சகோதரத்துவம். இப்ப இந்த பேராகிராஃபை படிச்சு பாருங்க. தனிமனித கண்ணியத்தையும் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்யும் வகையில் அவர்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும். இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். பஸ் இப்போ இந்தியாவில் ஏன்ற ஒரு ஜாதி இருக்கு, பீன்ற ஒரு ஜாதி இருக்கு. நான் ஏ ஜாதி நீ பி ஜாதின்னு அடிச்சுக்கிட்டா சகோதரத்துவம் வளருமா? வளரவே வளராது. இந்தியாவில் எக்கச்சக்க மதங்கள் இருக்கு. ஏன்ற ஒரு மதம் இருக்கு, பீன்ற ஒரு மதம் இருக்குன்னு வச்சுக்கோ. நான் ஏ மதம் நீ பி மதம் அடிச்சுக்கிட்டா சகோதரத்துவம் வளருமா? வளரவே வளராது. ரீஜனலிசம். இந்தியாவில் பல மாநிலங்கள் உள்ளது. நான் ஏ மாநிலத்தை சேர்ந்தவன், நீ பி மாநிலத்தை சேர்ந்தவன்னு சொன்னா இங்க சகோதரத்துவம் வளருமா? வளரவே வளராது. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியாவில் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்றால் ஜாதியை கடக்க வேண்டும், மதத்தை கடக்க வேண்டும், ரீஜனலிசம் பிராந்தியத்தை கடக்க வேண்டும். இது எல்லாத்தையும் கடந்தாதான் நம்ம இந்தியர்களா ஒற்றுமையா ஒருமைப்பாட்டோடு வாழ முடியும். சொல்றது எல்லாத்துக்கும் புரியும் நம்புறேன். இப்ப இந்த கேள்வியை பாருங்க, நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது பிராந்தியத்திற்கு இடமளிக்காது. டெஃபினட்டா கரெக்ட். எது? சகோதரத்துவம். அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும். தப்பு பாஸ். சகோதரத்துவம் வகுப்புவாதத்திற்கு ஒருபோதும் இடமளிக்காது. அடுத்து, அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. இதுவும் கரெக்ட் தான். அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் சி சரி, பி தப்பு. இந்த கேள்வியை பாருங்க. பிரியாம்பிள் பத்தி
சில கருத்துகள் சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்துகள் யாரு சொன்னவங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பொருத்த சொல்லி நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி பாஸ். அதே சமயத்துல இந்த கேள்வியில ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. அது என்னன்றதை நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பிரியம்பிளுடைய சிக்னிஃபிகன்ஸ். ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்.ஏ. பல்கிவாலா இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஐடென்டி கார்டு, அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி உடைய ஒரு ஃபேவரட்டான கேள்வி பாஸ். ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப முகப்புரைய ஐடென்டிட்டி கார்டு, அடையாள அட்டைன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா என்.ஏ. பல்கிவாலா. அடுத்து கே.எம். முன்சின்றவர் பிரியம்பிள் முகப்புரைய சொல்றாரு. இது வந்து ஹாரோஸ்கோப், ஜாதகம்னு சொல்றாரு. அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், இவர் சொல்றாரு நம்ம அரசியலமைப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கனவு கண்டிருப்போம். அந்த கனவு கண்டதை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய அரசியலமைப்புல முன்னுரை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சர் எர்னஸ்ட் பார்க்கர், இவர் சொல்றாரு இந்திய அரசியலமைப்புல முகப்புரை என்பது ஒரு கீ நோட், முக்கியமான குறிப்புன்னு சொல்றாரு. இந்த கீ நோட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொருத்தவர் கீ, திறவுகோல்னு சொல்லியிருப்பாப்ல. அது ரெண்டுமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா அல்லது பார்கவ்னு சொல்லுவாங்க. இவர் தான் பாஸ் முகப்புரையை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் சோல், ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. இந்திய முகப்புரை என்பது கீ, இந்திய அரசியலமைப்புடைய திறவுகோல்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த கீயும் கீ நோட்டும் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் முகப்புரை என்பது ஜுவல் செட், அணிகலன்னு சொல்லியிருப்பாரு. இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகப்புரை என்பது மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட், மிகவும் விலை உயர்ந்த பகுதி. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில கன்ஃபியூஷன் ஏற்படதாம்பா செய்யும். ப்ரீசியஸ் பார்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பை அளக்கிறதுக்கான ஒரு அளவுகோல் தான் இந்த முகப்புரைன்னு சொல்லியிருப்பாரு. யார்ட் ஸ்டிக், அளவுகோல்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து எம் ஹிதயத்துல்லான்னு ஒருத்தவர் இருக்காரு. அமெரிக்க நாட்டில் பிரகடனம் ஒன்று இருக்கு பாஸ். இது பயங்கர ஃபேமஸ் ஆனது. அதை எல்லாத்தையும் விட மிகப்பெரியது நம்மளுடைய இந்திய முகப்புரைன்னு சொல்லியிருப்பாப்ல. அடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனை பத்தி சர் ஐவர் ஜென்னிங்ஸ்ன்றவர் சொல்றாரு, இது வந்து லாயர்ஸ் உடைய ஒரு பாரடைஸ், வழக்கறிஞர்களுடைய ஒரு சொர்க்கம்னு சொல்லியிருப்பாப்ல. இப்ப அந்த கேள்வியை பார்த்துருவோமா? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 4, 5, 2, 1. கரெக்டா பொருத்திடுவோமா? பாசிங்க கவனிங்க. அரசியல் ஜாதகம்னு சொன்னவர் யாரு பாஸ்? கே.எம். முன்சி. கரெக்ட். அரசியலமைப்பின் சாவி பாஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல கொஸ்டினை பாருங்க, கீ நோட்டுன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன இருந்திருக்கணும்? முக்கிய குறிப்புன்னு இருந்திருக்கணும். அப்ப கீ நோட்டுன்னு சொன்னவர் தான் எர்னஸ்ட் பார்க்கர். பாஸ் சொல்றது புரியுதா? அப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேஷன்ல தப்பு நடந்திருக்கு. அப்ப சாவின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா அது தாகூர் தாஸ் பார்கவா, பண்டிட் தாகூர் தாஸ். அப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேஷன்ல தப்பு நடந்திருக்கு பாஸ், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பின் ஆன்மா, சோல்னு சொன்னவர் தாகூர் தாஸ் பார்கவா. அடுத்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொன்னவர் சர் ஐவர் ஜென்னிங். சொல்றது புரியுதானே? அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது? பாஸ் இதுவுமே ஈஸியான கேள்விதான், சால்வ் பண்ணிடலாம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்புல முகப்புரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இப்போ இந்தியன் பிரியம்பிள்ல நம்ம இந்த 3 வார்த்தையை கவனிப்போம். இங்க கவனிங்க. சோசியலிஸ்ட், செக்குலர். செக்குலர் அப்படின்னா இந்தியாவில் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவது, சமமாக பார்ப்பது. அப்ப இந்த திருத்தத்துல சோசியலிஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, செக்குலருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டது. பஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசி பேராகிராஃப்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்பட கிடையாது. இப்ப அந்த கேள்வியை பார்ப்போம். ஆப்ஷன் ஏவை பாருங்க. சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. இது சரியான கூற்று. ஆப்ஷன் பி பாருங்க. அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது. அதுதான் செக்குலர். சமய சார்பற்றக்கு அதுதான் அர்த்தம். அப்ப இதுவும் சரியான கூற்று தான். 3வது ஆப்ஷன் சி பாருங்க. சமய சார்பற்ற மற்றும் சோசியலிச என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதுவும் சரியான கூற்று தான். டி பாருங்க. சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. டெஃபினட்டா கிடையவே கிடையாது பாஸ்.
அப்ப 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் பொருந்தாத கூற்று சரியான பதில் ஆப்ஷன் டி. சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் தவறான கூற்று. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? பாஸ், இதெல்லாம் ஈஸியான கேள்வி. தட்டி விடு சதற விடுன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முகப்புரை பிரியம்பலுடைய சிக்னிபிகன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி பார்த்ததான், பட் இருந்தாலும் மேலோட்டமா ரிவைஸ் பண்ணுவோம். என்.ஏ. பல்கிவாலா முகப்புரையை சொல்றாரு ஐடென்டிட்டி கார்டு, அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு. K.M. முன்சி சொல்றாரு முகப்புரைய ஹாரோஸ்கோப், ஜாதகம்னு சொல்றாரு. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்றாரு? முகப்புரை நம்ம நீண்ட நாள் கண்ட கனவை நிறைவேற்றுகிறதுன்னு சொல்றாரு. எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்றாரு? கீ நோட், முக்கிய குறிப்புன்னு சொல்றாரு முகப்புரைய. பண்டித் தாகூர்தாஸ் பார்கவா இவர் தான் நிறைய விஷயம் சொல்றாரு. முன்னுரைய ஆன்மா, கீ திறவுகோல், ஜுவல் செட் அணிகலன், பிரீசியஸ் பார்ட், யார்ட் ஸ்டிக் அளவுகோல்னு சொல்லிட்டு. எம் ஹிதயத்துல்லா என்ன சொல்றாரு? அமெரிக்க பிரகடனத்தை விட இந்திய முகப்புரை மேலானது அப்படின்ற மாதிரி பெருசா பேசியிருப்பாரு. சார் ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு? கான்ஸ்டியூஷனை பத்தி லாயர்ஸ் பாரடைஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த கேள்வியை பார்த்துருவோமா? இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, K.M. முன்ஷி. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? ஈஸியான கேள்வி பாஸ், சால்வ் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகப்புரையை ஒரே ஒரு தடவை தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு. முகப்புரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை இங்கிலீஷ்லயே ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ். இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பிரியம்பிள். இந்த முகப்புரையில தான் 3 வார்த்தைகள் புதிதாக சேர்க்கப்படுது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. எந்த ஆண்டு? 1976ஆம் ஆண்டு. இப்ப அந்த கேள்வியை பார்த்துருவோமா? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, 1976ஆம் ஆண்டு. கேசவனந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை? கீழே 3 கூற்று கொடுத்திருக்காங்க கேசவனந்த பாரதி வழக்கு தொடர்பாக. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம் பாஸ். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதே போல இந்த கேள்வியில ஒரு சின்ன கரெக்ஷனும் இருக்கு. என்னன்றதை பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகப்புரை தொடர்பாக 3 முக்கியமான வழக்குகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். 1960 பெருபாரி யூனியன் வழக்கு. இதுல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க, முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்புல ஒரு பார்ட், பகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு. 1973 கேசவனந்த பாரதி வழக்குல உச்சநீதிமன்றம் அவங்க தீர்ப்பை ரிவைஸ் பண்றாங்க. முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்புல ஒரு பார்ட், ஒரு பகுதின்னு சொல்றாங்க. அடுத்து 1995 LIC இந்தியா வழக்குல உச்சநீதிமன்றம் கேசவனந்த பாரதி வழக்கை தொடர்ந்து அதை என்ஷியர் பண்ற வகையில முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்புல இன்டெகிரல் பார்ட், ஒருங்கிணைந்த பகுதி அல்லது முக்கியமான பகுதி அப்படின்ற தீர்ப்பை வழங்குறாங்க. இப்ப அந்த கேள்வியை பார்ப்போம். முதல் கூற்று பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறான கூற்று. இரண்டாவது கூற்று, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. இதுவும் தவறான கூற்று பாஸ். முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். பாஸ், இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. இன்டெகிரல் பார்ட்ன்ற தீர்ப்பு LIC வழக்குல தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே சரியான பதில் ஆப்ஷன் பின்னு சொல்லியிருப்பாங்க. 3 மட்டும் சரியானதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல வெறும் பார்ட்னு மட்டும் தான் வந்திருக்கணும். ஆனா கேள்வியில இன்டெகிரல் பார்ட்னு வந்திருக்கு. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஆப்ஷன் பி தான் சரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் சரியான கூற்று. முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்தெடுக்கவும். ஈஸியான கேள்விதான் பாஸ், சால்வ் பண்ணிடலாம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டுல இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முகப்புரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இப்போ பிரியாம்பிள் பார்ப்போம். நம்ம இதுதான் பாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரியாம்பிள். இதுல நல்லா கவனிங்க. சோசியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை, செக்குலர் அப்படின்ற வார்த்தை,
இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தை, இந்த 3 வார்த்தை தான் சேர்க்கப்பட்டது. இதுல நீங்களே லாஜிக்கலா யோசிங்க. 6வது பத்தின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இன்டெகிரிட்டி தான் சேர்க்கப்பட்டது. இப்ப அந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, இன்டெகிரிட்டி. பாஸ் உங்கள்ட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சில இடங்கள்ல இன்டெகிரிட்டியை ஒருமைப்பாடுன்னு கொடுத்துருப்பாங்க, சில இடங்கள்ல நேர்மைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்லேஷன்ல நேர்மைன்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா நான் இங்கிலீஷ்ல நோட் பண்ணி வச்சுக்க சொல்றது சோசியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி. அப்ப இன்டெகிரிட்டி தான் 6ஆம் பத்தியில் சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட எத்தனையாவது சட்ட திருத்தம் ஆகும்? பாஸ் ஈஸியான கேள்விதான். பட் இந்த சட்ட திருத்தத்துல செக்குலர் அப்படின்ற வார்த்தை தான் சேர்த்திருப்பாங்க. அது மூலியமா நம்மளே புரிஞ்சுக்கணும் இந்திய நாட மதச்சார்பற்ற நாடா அனௌன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இங்க செக்குலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற நாடுன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். முகப்புரையில 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு கொண்டு வந்து 3 புதிய வார்த்தைகள் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. சோ இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் யாது? செக்குலருடைய மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரியம்பிள்ல வெளிப்படையா செக்குலர் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டது 1976ஆம் ஆண்டு. செக்குலருக்கு அர்த்தம் என்னன்றத சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்திய நாடு எந்த ஒரு மதத்தையும் தன்னுடைய அரச மதம் என்று அறிவிக்க கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஸ்டேட் ரிலீஜியன், அரச மதம் வந்து இஸ்லாம். ஆனா இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனைத்து மதங்களையும் இந்தியா சமமாக நடத்தும். அதற்காக இந்திய நாடு ஒரு மதத்தையோ 2 மதத்தையோ பல மதங்களையோ அரச மதம் என்று அறிவிக்க கிடையாது. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, அரச மதம் என்ற ஒன்று இல்லை. பொறுத்துக, ஒரு சைடு சில முக்கியமான வார்த்தைகள் கொடுத்துட்டு அதற்கான விளக்கம் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. கரெக்டா பொறுத்த சொல்லி நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஈஸியான கேள்விதான் பாஸ், சால்வ் பண்ணிடலாம். இங்க கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வார்த்தைகளுமே இந்திய அரசியலமைப்புல முகப்புரையில் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றதை இப்ப பார்ப்போம். இந்திய அரசியலமைப்புல நல்லா கவனிங்க. சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த 5 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாஸ். இப்ப இதற்கான தமிழாக்கம் பார்ப்போம். சாவரின் அப்படின்னா இறையாண்மை, சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம், செக்குலர் அப்படின்னா மதச்சார்பின்மை, டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயகம், ரிப்பப்ளிக் அப்படின்னா குடியரசு. இங்க கவனிங்க, இந்த குடியரசை விட்டுட்டு மீதி எல்லாமே நம்மள்ட்ட கேள்வியா கேட்டிருக்காங்க. இறையாண்மை என்பது சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, இந்திய நாடு என்பது இறையாண்மை கொண்ட நாடு. நம்ம நாடு ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா எந்த நாட்டுக்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. சுதந்திரமா தன்னிச்சையா முடிவெடுக்க முடியும். அதுதான் இறையாண்மை. ஆனா 1947க்கு முன்னாடி இந்தியா ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா ஆங்கிலேய அரசுகிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. ஏன்னா அப்ப இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா. ஆனா 1950ல இந்தியா அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்தியா இறையாண்மை கொண்ட நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சமதர்மம்னா என்ன? மக்களை ஒரு சமூக நலனுக்காக சமமாக ட்ரீட் பண்றத பேசிக்கா சமதர்மம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? செக்குலர், மதச்சார்பின்மை. இந்தியாவை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மதத்தையும் அரச மதம் என்று அறிவிக்க கிடையாது. ஆனால் இந்தியாவில் அனைத்து மதங்களையுமே சமமாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? டெமோக்ராட்டிக், ஜனநாயகம். சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மக்களாட்சி. ஓகேவா? இப்ப அந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ. இறையாண்மைனா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். பொதுநல கோட்பாடு. சோசியலிசம்னா எல்லாவித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். மதச்சார்பற்ற என்பதன் பொருள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம். ஜனநாயகம்னா மக்களால் மக்களுக்காக மக்களாகவே செய்யும் ஆட்சி. பாஸ் இதில் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் 3 உங்களுக்கு தெரியலன்னு கூட வச்சுக்குவோம். ஆனா ஜனநாயகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பாஸ், மக்களாட்சின்னு சொல்லிட்டு.
ஜனநாயகத்துக்கு 2 தான் வரும்ன்றதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சாலே இங்க கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க டிக்கு நேரா இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் 2 இருக்கு. அப்ப இதை வச்சே இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏன்றதை நீங்க சூஸ் பண்ணிட முடியும். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது யார்? பாஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதற்கான விடை இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் முகப்புரையில் உள்ளது. என்னன்றதை பார்த்துருவோம். இந்திய அரசியலமைப்புல முகப்புரை எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, தமிழ் அப்படியே பாருங்க. இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி தத்துவ குடியரசாக நிறுவுவதற்கும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் பின்வருவனவற்றை உறுதி செய்வதற்கும் மனப்பூர்வமாக தீர்மானித்துக் கொள்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்திய மக்களாகிய நாம் தான் இந்தியாவை இந்த மாதிரி இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ற மாதிரி நிறுவ போறோம். அப்ப இங்க முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்திய மக்களாகிய நம்மள்கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, இந்திய மக்கள். 1976ஆம் ஆண்டின் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் என்ற சொற்றொடரை சேர்க்கப்பட்டது. எத்தனை தடவை? ஒரே மாதிரி கேள்வி, ஆனா வேற வேற டைப்ல. பஸ் இதுக்கு தான் கான்செப்ட் ஒரு தடவை தெளிவா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலிட்டியை ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். நீங்க இந்த கேள்வியை சால்வ் பண்ணி விட்டுருவோம். முகப்புரையில 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 மூலமாக 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். பாஸ், இது ஈஸியான கேள்விதான். அட் த சேம் டைம் டிஎன்பிஎஸ்சி இந்த கேள்வியை நம்மளுக்கு செட் பண்ணும்போது எப்படி தெரியுமா செட் பண்ணுவாங்க? அயன் படத்துல சொல்ற மாதிரி தான், லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரியம்பலுடைய சிக்னிஃபிகன்ஸ், ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லியிருப்பாங்க. என்ஏ பல்கிவாலான்ற நபர் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரைய ஐடென்டிட்டி கார்டு, அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பாஸ். இப்போ அந்த கேள்விக்கு போவோம், நல்லா கவனிங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு சொல்றாருன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன படிப்போம்? இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இதுவும் ரைட்டு தான். அடுத்து பாருங்க, இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இதுவும் ரைட்டு தான், முகப்புரை. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. இதுவும் ரைட்டு தான். இப்ப கீழே ஆப்ஷனை பார்ப்போம். என்னடா ஆப்ஷன் எதுவுமே ஒத்து வரலன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியா என்ன டிக்ளேர் பண்ணுவோம்? 3 4 சரி. அப்ப ஆப்ஷன் டிக்கு போவோம்னு சொல்லிட்டு டியை சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்பிஎஸ்சி தம்பி கப்பைஸ் அப்படின்னு அடிச்சு விட்டுருவாங்க. ஏன் பாருங்க, கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மேலே காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானவை, தவறானதை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வியை அவசரப்பட்டு படிக்கிறத விட தெளிவா என்ன கேட்டிருக்காங்கன்றத படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு இது மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் பி தான் ரைட்டு. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புறேன் பாஸ். இப்போ கேள்வியை நீங்க கரெக்டா ரீட் பண்ணிட்டு கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப முதல் கூற்று தப்புன்றதை முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1ன்ற இது ஆப்ஷன்ல இருக்கணும். ஏல 1 இருக்கு, பில 1 இருக்கு. ஆனா சியும் டிலையும் 1 இல்லை பாருங்க. இதை நீங்க எலிமினேட் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் எலிமினேஷன் மெத்தட். இப்ப 2ன்றது நீங்க சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கணும். முகவுரை என்பது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுகிறது. அப்ப இது சரி. அப்ப இந்த 2 வராது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 1 மட்டும் தவறு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் என்ன? ஒரே கேள்வி வேற வேற ஃபார்மேட்ல ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 மூலமாக இந்திய அரசியலமைப்புல முகப்புரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். பின்வரும் கூற்றுகளில் எது சரியான?
இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரியாகும். பாஸ், இது ஈஸியான கேள்விதான். ஆனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி பாஸ். ஏன் இதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் அந்த கேள்வி சால்வ் பண்ணுவோம். நான் எப்போதுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பிரியாம்பிள புரிந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல மனப்பாடமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்றேன் பாருங்க. We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all its citizens justice, social, economic, and political, liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact, and to give to ourselves this Constitution. பாஸ், இப்போ இந்த பிரியாம்பிள் தமிழ்ல நிறைய விதமா மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நிறைய சென்டென்ஸ் மாறி மாறி இருக்கும் பாஸ். அதனால தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பிரியாம்பிளை ஒரு தடவை இங்கிலீஷில் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு இந்த கடைசி லைனை தான் நம்மள்ட்ட கேள்வியாக கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு தடவை நான் தமிழில் ரீட் பண்ணுறேன். நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் இந்த 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாளில் இதன் மூலம் இந்த அரசியலமைப்பை ஏற்று இயற்றி நமக்கே வழங்கிக் கொள்கிறோம். இப்போ அந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, do hereby adopt, enact and give to ourselves this constitution. இதுதான் சரியான பதில். ஆனா தமிழ்ல மொழிபெயர்ப்பு என்பது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாஸ். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ் காணப்படுபவர்களில் யார் கூறியது? பாஸ், ஈஸியான கேள்விதான், சால்வ் பண்ணிடலாம். பிரியாம்பிளுடைய சிக்னிஃபிகன்ஸ், இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகப்புரையை பற்றி ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லியிருக்காங்க. அதில் சில இது முக்கியமானது, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். N.A. பல்கிவாலா முகவுரையை ஐடென்டிட்டி கார்டு அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு. K.M. முன்சி முகப்புரையை ஹாரோஸ்கோப் ஜாதகம்னு சொல்லியிருப்பாரு. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நாம் நீண்ட நாள் கண்ட கனவை நினைவாக்கும் பழி முன்னுரை இருக்குன்னு சொல்லியிருப்பாரு முகப்புரை. எர்னஸ்ட் பார்க்கர் கீநோட் முக்கிய குறிப்புன்னு சொல்லியிருப்பாரு. பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா இவர் தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு முகப்புரையை பத்தி. ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு, கீ திறவுகோல்னு சொல்லியிருப்பாரு, ஜுவல் செட் அணிகலன்னு சொல்லியிருப்பாரு, ப்ரீசியஸ் பார்ட்னு சொல்லியிருப்பாரு, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை ப்ராப்பரா அளக்கிறதுக்கான ஒரு யார்ட் ஸ்டிக் அளவுகோல்னு சொல்லியிருப்பாரு. எம் ஹிதயத்துல்லான்னு ஒருத்தர் இருப்பார். அவரு அமெரிக்க பிரகடனத்தை விட இந்திய முகப்புரை மேலானதுன்ற மாதிரி நிறைய டீட்டெயில்டா பேசியிருப்பாரு. அடுத்து சார் ஐவர் ஜென்னிங்ஸ்ன்றவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை லாயர்ஸ் பாரடைஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, N.A. பல்கிவாலா. இவர் தான் அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முகவுரைய அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் எது? பாஸ், நீங்க சோசியல் மீடியால எல்லாம் ஒரு மீம் கண்டென்ட் பார்த்திருப்பீங்க, ஆடிக்கினே இருப்பேன்ற மாதிரி. முகப்புரையில இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல இருந்து கேள்வி கேட்டுக்கினே இருப்பேன்ற மாதிரி ஒரே இதுல இருந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா ஒரு டாபிக்கை படிக்கணும்ன்றது இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வரும் நம்புறேன். இந்த கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல தான் இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய பிரியாம்பிள் முகப்புரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடுன்னு சொல்லிட்டு. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 42ஆம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பழைய படத்துல எல்லாம் திரும்ப திரும்ப பேசுறனி திரும்ப திரும்ப பேசுறனின்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாஸ். சால்வ் பண்ணிடலாம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல இந்திய அரசியலமைப்புல பிரியாம்பிள் முகப்புரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இப்ப இந்த கேள்வி பாருங்க, சோசியலிஸ்ட் சேர்க்கப்பட்டதா, செக்குலர் சேர்க்கப்பட்டதா, இன்டெகிரிட்டி சேர்க்கப்பட்டதா, டெமோக்ராட்டிக் தான் இங்கே சேர்க்கப்படல. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, டெமோக்ராட்டிக். எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க.
கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது? பாஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சால்வ் பண்ணுவோம். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகப்புரையை பொறுத்தளவுக்கு 3 முக்கியமான வழக்குகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பெருபாரி ஒன்றிய வழக்கு 1960 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க. இந்திய அரசியலமைப்புல முகப்புரை என்பது ஒரு பகுதி அல்ல, நாட் எ பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. 1973 கேசவனந்த பாரதி வழக்கு நடக்கும். அதுல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. முன்னாடி வழங்கின தீர்ப்பை ரிவைஸ் பண்ணி இந்திய அரசியலமைப்புல முகப்புரை என்பது ஒரு பகுதி, இட்ஸ் அ பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1995 எல்ஐசி இந்திய வழக்கு நடக்கும். இதுல உச்சநீதிமன்றம் கேசவனந்த பாரதி வழக்குல வழங்கின தீர்ப்பை என்ஷியர் பண்றாங்க. இந்திய அரசியலமைப்புல முகப்புரை என்பது ஒரு முக்கியமான பகுதி, இன்டெகிரல் பார்ட் அல்லது ஒருங்கிணைந்த பகுதின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த 3 வழக்குகள் முகப்புரை தொடர்பானது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ். இப்ப இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி. கேசவனந்த பாரதி வழக்கு 1973 தான் முகப்புரை ஒரு பகுதி, பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. குடியரசு எனும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் எது? பாஸ், இது ஒரு முக்கியமான கேள்வி. அட் த சேம் டைம் ஒரு முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரியம்பிள்ல நல்லா கவனிங்க, சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், குடியரசு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குடியரசு, ரிப்பப்ளிக் என்ற வார்த்தை முதலாக சொல்லப்பட்ட இடம் ரோம். இந்த ஃபேக்சுவல் டேட்டாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ரோம். இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போது? இது ஒரு ஈஸியான கேள்விதான் பாஸ். பட் ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாவரின், இறையாண்மைனா என்ன? இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்தியா அப்படின்றது நம்மளுடைய நாடு. 1947 அப்படின்ற வருடத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியா விடுதலை அடைந்த வருடம். 1947க்கு முன்னாடி இந்தியாவை யார் ஆட்சி பண்ணது? பிரிட்டிஷ். அதனால இந்தியாவை நம்ம பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லுவோம். 1947க்கு முன்னாடி இந்தியா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு தடவையும் கேட்டு தான் முடிவு எடுப்போம். அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சார்ந்துதான் இந்திய அரசாங்கம் நடைபெற்று கொண்டு இருந்தது 1947க்கு முன்னாடி வரைக்கும். ஆகஸ்ட் 15 1947க்கு பிறகு இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக மாறியது. என்ன இறையாண்மை? 1947க்கு பிறகு நம்ம ஏதாவது முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா யாரையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்தியான்ற நாடு தன்னிச்சையா செயல்பட முடியும், தன்னிச்சையா முடிவுகளை எடுக்க முடியும். அதற்கு பெயர் தான் இறையாண்மை. அப்ப இந்தியா விடுதலை அடையும் போதே இறையாண்மை கொண்ட நாடாக மாறுது. அடுத்த 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது தெளிவாக சொல்றாங்க முகப்புரையில, இந்தியா என்பது ஒரு இறையாண்மை கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 15 ஆகஸ்ட் 1947. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்ற முழக்கங்களை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? பாஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசியலமைப்புல முகப்புரையில இங்க பாருங்க, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 3 சொற்களுமே பிரெஞ்சு நாட்டுல ரெவல்யூஷன் நடந்திருக்கும். அந்த புரட்சியின் அடிப்படை முழக்கமே இந்த 3 வார்த்தை தான், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, பிரெஞ்சு புரட்சி. அங்கதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் முழங்கப்பட்டது. எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? பாஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்ன்றதான் கேள்வி. முதலாளித்துவம் கண்டிப்பா பாதுகாக்க போறது கிடையாது. அடிப்படைவாதம் கண்டிப்பா பாதுகாக்க போறது கிடையாது. வகுப்புவாதம் கண்டிப்பா பாதுகாக்க போறது கிடையாது. சமயச்சார்பின்மை, செக்குலரிசம் கண்டிப்பா இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும். ஏனென்றால் இந்தியாவில் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துகின்றனர். இந்தியாவில் எந்த ஒரு மதத்தையும் அரச மதம் என்று அறிவித்து அந்த மதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, சமயச்சார்பின்மை, செக்குலரிசம்.
சரியான பதிலை தேர்வு செய்க. சமதர்மம் மற்றும் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம் எது? பாஸ் இதெல்லாம் ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. காரணம் மற்றும் கூற்றுமுறை. கூற்று: அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் காரணம்: அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. சால்வ் பண்ணிடலாமா? இந்திய அரசியலமைப்புல பிரியம்புல தான் தமிழ்ல முன்னுரை அல்லது முகப்புரைன்னு சொல்றோம். இந்த முகப்புரை இந்திய அரசியலமைப்பை தெளிவா நம்மளுக்கு சொல்லுது. இந்திய மக்களாகிய நாம் சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசாக நிறுவுவதற்கு, அதன் குடிமக்கள் அனைவருக்கும் பின் வருவனவற்றை உறுதி செய்வதற்கும் மனப்பூர்வமாக தீர்மானித்துக் கொள்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. கூற்று: அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. சரி. ஏனென்றால் இதுதான் இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இதுவும் சரிதான். அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுவை சரியாக விளக்குகிறது. மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் யார்? பாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. செக்குலரிசம் என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்புல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல சேர்க்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரும் பொழுது 1976ல இந்திய பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி அம்மையார் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாங்க. மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள்னு சொல்லிட்டு. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, இந்திரா காந்தி. இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும். கீழ்கண்ட தேர்வுகளால் சரியானவற்றை தேர்வு செய்க. பாஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பிரியம்பிள் முகப்புரை நம்ம அமெரிக்கால இருந்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்திய அரசியலமைப்புல கொண்டு வந்திருப்போம். அடுத்து முகப்புரையில பயன்படுத்தப்பட்ட லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி என்ற சொல் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல நடந்த முக்கியமான முழக்கங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு கொண்டு வரப்பட்டது. முகப்புரையில ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல்னு சொல்றோம்ல, இது ரஷ்ய புரட்சியை இன்ஸ்பிரேஷனா வச்சு கொண்டு வரப்பட்டது. அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் அமெரிக்கால இருந்தும் பண்ணியிருப்போம், பிரான்ஸ்ல இருந்தும் பண்ணியிருப்போம், ரஷ்யால இருந்தும் பண்ணியிருப்போம். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி. 1, 2, 3 சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாஸ். இதுல சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, சால்வ் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்புல முகப்புரையில ஏற்பட்ட சட்ட திருத்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். 1973ல கேசவானந்த பாரதி வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க. இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட், ஒரு பகுதின்னு சொல்லிட்டு. அப்ப முகப்புரை இந்திய அரசியலமைப்புல ஒரு பகுதின்னு சொன்னா அதை நம்மளால திருத்தம் பண்ண முடியும் ஆர்டிகல் 368 பயன்படுத்தி. ஆனா கேசவானந்த பாரதி வழக்குல இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றாங்க, நீங்க திருத்தம் பண்ணலாம், ஆனால் அடிப்படை அம்சங்கள், பேசிக் ஸ்ட்ரக்சர்ல எந்த விதமான திருத்தமும் செய்யக்கூடாதுன்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப இதன் அடிப்படையில தான் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல் கொண்டு வரப்பட்டு பிரியாம்பிள் முகப்புரையில 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு இந்திய பிரதமரா இருந்தவங்க இந்திரா காந்தி அம்மையார். இதுவரைக்கும் முகப்புரை ஒரே ஒரு தடவை தான் பாஸ் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது 1976ல 42வது அரசியலமைப்பு திருத்தம். இப்ப பிரியம்பிளை பத்தி இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியம்பிள் என்பது நாட் ஜஸ்டிசபிள் அண்ட் நாட் என்ஃபோர்சபிள். எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. இதுல சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்ல எதிலையாவது நம்மளுக்கு பாதிப்புக்கு ஏற்பட்டா நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போலாம் நீதி கேட்டு. உச்ச நீதிமன்றம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது ஜஸ்டிசபிள் அண்ட் என்ஃபோர்சபிள்.
ஆனா பிரியாம்பிள் வந்து நாட் ஜஸ்டிசபிள் நாட் என்ஃபோர்சபிள். அதே போல பார்ட் 4 டிபிஎஸ்பி அதுவும் நாட் ஜஸ்டிசபிள் நாட் என்ஃபோர்சபிள். பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அதுவும் நாட் ஜஸ்டிசபிள் நாட் என்ஃபோர்சபிள். அப்போ பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட் மட்டும் ஜஸ்டிசபிள் என்ஃபோர்சபிள்ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வியை பாருங்க. முதல் கூற்று முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். கரெக்ட். இரண்டாவது கூற்று முகவுரை திருத்தப்படலாம். ஆமா, திருத்தப்படலாம். ஆல்ரெடி ஒரே ஒரு தடவை திருத்திருக்காங்க. ரைட்டு. மூன்றாவது கூற்று முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. ஆமா, செயல்படுத்த முடியாது. நாட் என்ஃபோர்சபிள். கரெக்ட். நாலாவது கூற்று பாருங்க. முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும். கிடையவே கிடையாது பாஸ். முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்புடைய ஒரு சுருக்கம். அது எப்படிலாம் இருக்குன்றத பேசக்கூடியது. பட் முழுமையான மூலமும் ஆதாரமும் முகவுரை கிடையாது. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 1, 2 மற்றும் 3 சரி, 4 தவறு. முகவுரையும் இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது. ஈஸியான கேள்விதான் பாஸ், சால்வ் பண்ணிடலாம். முகப்புரையை பொறுத்தளவுக்கு 3 முக்கியமான வழக்குகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1960 பெருபாரி யூனியன் கேஸ். இதுல உச்சநீதிமன்றம் சொல்றாங்க முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்புல ஒரு பகுதி கிடையாது, நாட் எ பார்ட்னு சொல்றாங்க. 1973 கேசவனந்த பாரதி வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்புல ஒரு பகுதி, இட்ஸ் அ பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. 1995 LIC ஆஃப் இந்தியா கேஸ்ல உச்சநீதிமன்றம் கேசவனந்த பாரதி வழக்கை உறுதி செய்யும் வகையில பிரியாம்பிள் முகப்புரை என்பது இன்டெக்ரல் பார்ட், ஒருங்கிணைந்த பகுதி அல்லது முக்கியமான பகுதி அப்படின்ற தீர்ப்பை வழங்கினாங்க. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. கேசவனந்த பாரதி வழக்குல தான் முகவுரை ஒரு பகுதி என்று தீர்ப்பளித்தது 1973 ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 பிரியாம்பிள்ல 3 புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. பிரியாம்பிள்ல தெளிவா சொல்லியிருக்காங்க சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகாரத்தின் ஆதாரம் வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம். பிரியாம்பிள்ல இந்திய அரசியலமைப்புடைய அப்ஜெக்டிவ், நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்னு சொல்லிட்டு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. அதே போல நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், இந்திய அரசின் இயல்பு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாம்பிள்லயே நம்மளுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிகன் சொல்லிட்டு. பாஸ் இப்போ பிரியாம்பிள் பத்தின ஒரு முக்கியமான டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியாம்பிள் வந்து நாட் ஜஸ்டிசபிள் நாட் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ல ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு மறுக்கப்பட்டால் நீங்க நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கான நீதியை கேட்கலாம். நீதிமன்றம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கும். அப்போ அடிப்படை உரிமை என்பது ஜஸ்டிசபிள் அண்ட் என்ஃபோர்சபிள். ஆனா முகப்புரையில சொல்லக்கூடியதுக்கு நம்ம ஜஸ்டிசபிளும் கேட்க முடியாது, அதை கோர்ட் என்ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப இந்த கேள்வியை பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. 1976 ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது. கரெக்ட். பி பாருங்க, முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது. ஆமா, இதுவும் கரெக்ட். சி பாருங்க, நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்த கூடியதாகும். கிடையவே கிடையாது பாஸ், நாட் என்ஃபோர்சபிள் இன் எ கோர்ட் ஆஃப் லா. டி பாருங்க, அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது. இதுவும் கரெக்ட் தான். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. இட் இஸ் என்ஃபோர்சபிள் இன் எ கோர்ட் ஆஃப் லான்றதா இங்க தவறான கூற்று. கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? அதாவது பிரியாம்பிள கீ நோட்டுன்னு சொன்னவர் யாருன்னு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஈஸியான கேள்விதான், சால்வ் பண்ணிடலாம். பிரியாம்பிளுடைய சிக்னிஃபிகன்ஸ், பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. N.A. பல்கிவாலா முகப்புரைய அடையாள அட்டை, ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லியிருப்பாரு. K.M. முன்சி முகப்புரைய ஹாரோஸ்கோப், ஜாதகம்னு சொல்லியிருப்பாரு. சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் முகப்புரைய நாம் ரொம்ப நாள் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தோம், அந்த கனவு கண்டது முன்னுரையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
சார் எர்னஸ்ட் பார்க்கர். முகப்புரைய கீ நோட், இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா, இவர் தான் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. முகப்புரைய சோல், ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. கீ, திறவுகோல்னு சொல்லியிருப்பாரு. ஜுவல் செட், அணிகலன்னு சொல்லியிருப்பாரு. இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய ப்ரீசியஸ் பார்ட் வந்து முகப்புரைன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல இந்திய அரசியலமைப்பை அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது பிரியம்புல், முகப்புரை என்ற யார்ட்ஸ்டிக், அளவுகோல்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, எர்னஸ்ட் பார்க்கர் தான் கீ நோட்டுன்னு சொல்லியிருப்பாரு. இதே கீன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருந்தா அதுக்கு பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா வரும். கூற்று: இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆகும். காரணம்: இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. பஸ் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. நம்ம படிச்சு பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கூற்று காரணம் கேள்வி கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் கூற்றை நம்ம ரீட் பண்றோம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆகும். ஏனென்றால், பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காரணத்தை நம்ம படிக்கணும். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆகும் ஏனென்றால் இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. ரெண்டுக்கும் கரெக்டா தான் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை, அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி, இன்டெகிரல் பார்ட் என்று தீர்ப்பு வழங்கியது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பாஸ். அட் த சேம் டைம் ஈஸியான கேள்வி. சால்வ் பண்ணிடலாம். முகப்புரையை பொறுத்தளவுக்கு 3 முக்கியமான வழக்குகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 1960 பெருபாரி ஒன்றிய வழக்கு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க. முகப்புரை இந்திய அரசியலமைப்புல ஒரு பகுதி கிடையாது, நாட் எ பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. 1973 கேசவனந்த பாரதி வழக்குல உச்சநீதிமன்றம் முகப்புரை இந்திய அரசியலமைப்புல ஒரு பார்ட், ஒரு பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. 1995 எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல உச்சநீதிமன்றம் முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்புல ஒரு இன்டெகிரல் பார்ட், முக்கியமான பகுதி, ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, எல்ஐசி வழக்கு 1995. பாஸ் இருங்க, எங்க போறீங்க? இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அப்ப ஃபீஸ் பே பண்ணணும்ல நீங்க. யாரும் பயப்படாதீங்க பாஸ், ஃபீஸ் இப்படிலாம் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா பேமெண்ட் கட்டாயம் நீங்க பண்ணணும். எப்படி சார் பண்றது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிக்டோ ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ. வேணாண்டா வேணாப்பா, சொல்றா கேளுங்கய்யா.